எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அபூர்வமான விஷயம் என்னென்னா வேல் அபிஷேகம். வேல் அபிஷேகம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது. திருச்செந்தூர் போகிற வேலுக்கான அபிஷேகம். திருச்செந்தூர் எப்படி போகுது அப்படின்னா நடைபயணமாகவே வேல் போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் வேல் அபிஷேகம் பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் நானும் தங்கச்சியும் இந்த பாத யாத்திரை போகிறவங்களோட சேர்ந்து போனோம். நம்ம தேவகோட்டையில் இருந்து திருச்செந்தூருக்கு 8 நாள் பயணம் சொல்கிறாங்க. அதில் முதல் நாள் நடக்கக்கூடிய அபிஷேகம் இந்த கோபாலபுரம் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் ஒரு மாரியம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க. என்ன குட்டி வேலா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை தூக்கிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அதாவது அலங்காரம்லாம் பண்ணி அவங்க இதுக்குன்னு ஒரு ஆளை நியமிப்பாங்க போல். அவங்க இந்த நெஞ்சுக்கிட்ட அழகாக அப்படி தூக்கிக்கிட்டு அவர் அழகாக நடந்து வராரு. அதுவும் அவர் வேல் தூக்கி வரும்போது பேசவே மாட்டாராம். வேலை இறக்கி வைக்கிற வரைக்கும் அவர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா காவடி ஒரு 10 காவடி வந்தது. ஏன்னா இங்கேருந்து தேவகோட்டை காவடி ஒரு 10 காவடி அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற காவடி அந்தந்த ஏரியாவிலேருந்து சேர்ந்து ஒரு இடத்துல மொத்தமாக சேருவாங்களாம். இங்கேருந்து போன 10 காவடியுமே நாங்கள் போகும்போது ஒரு 6 காவடி கோயிலுக்கு ஃபஸ்ட்டே முன்னாடி நடந்து வந்துருச்சு. பின்னாடி ஒரு 4 காவடியோ 4-5 காவடி பின்னாடி வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காவடி வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார். அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அது வரைக்கும் அவங்க காலில் அந்த வேல் தூக்கி வந்தவங்க காலில் விழுந்து கும்பிட்டு எல்லாரும் விபூதி வச்சுக்கினாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு பக்தியாக விரதம் இருக்கணும்னு பாருங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே திருச்செந்தூர் நடந்து போகணும்னு ரொம்ப ஆசை. அம்மா நடந்து போவாங்க. அப்போ நாங்களும் வருவோம்னு சொல்லுவோம். ஆனால் 8 நாள் பயணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் நடக்க மாட்டோம்னு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்க 8ஆம் நாள் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ஊர்லேருந்து வேன் எடுத்து போவோம். அதில் எங்களை வர சொல்லிடுவாங்க. நாங்கள் போவோம். அம்மா அங்கே பாத யாத்திரையாக போய் கோயிலில் இருப்பாங்க. அங்கே போய் அம்மாவை போய் சந்திப்போம். அது சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப வருஷம் அம்மா அப்படி செஞ்சுருந்தாங்க. அது நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. அதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு நான் கொஞ்சம் பெருசு நம்ம வளர்ந்து இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலை. ஏன்னா அவங்க பாத யாத்திரை போகிறவங்க 16 வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சா. நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க போகிறதில்ல. ஒரு நாள் பயணம்னு சொல்கிறாங்க. இந்த 8 நாள் பயணத்தை ஒரு நாள் பயணமாக ஆக்கிட்டாங்க. அதனால் அவங்க லாஸ்ட்டாக அந்த திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் போய் பால் கூட எடுத்து நடைபயணமாக போய் வேலு முருகரை போய் கும்பிட்டுட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி தான் இப்போல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ரிலேஷனில் தேவகோட்டையில் இருந்து நடந்து போகிறாங்க. அவங்க கூட போறியா அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு ஆசை தான் நடந்து போகணும். ஆனால் முன்ன மாதிரி இப்போ நம்ம உடல்நிலை இல்லை. 8 நாள் பயணம் என்னாடி நடக்க முடியுமா அப்படின்னே எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு கால் வலி, குதிகால் வலி இருக்குது. எப்படி நடந்து போகிறது? சரி நம்ம எதுக்கும் அதாவது திருச்செந்தூர் வரைக்கும் என்னாடி நடக்க முடியலைனாலும் கொஞ்சம் தூரம் என்னாடி முடிஞ்ச தூரம் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். சரி நானும் தங்கச்சியும் கிளம்பிட்டோம். தேவகோட்டையிலேருந்து பயணத்தை மேற்கொண்டோம். இந்த கோபாலபுரம் வர்ற வரைக்கும் அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னாடி சுத்தர நடக்கவே முடியல. நான் எல்லாரும் நடந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க பாத யாத்திரைவங்க போகிறவங்களாம். நான் பின்னாடியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. முருகர்கிட்ட வேண்டியிருக்கேன். அதாவது நல்லா கண்டிப்பாக திருச்செந்தூர் நடந்து வரணும். அதுக்கான சக்தியை எனக்கிட்ட கொடு முருகா அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே ஆசைப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக அதுக்கான சக்தியை கொடு முருகா அப்படின்னு அவர்கிட்ட வேண்டியிருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகமும் அவங்க பண்ணுற முறைகளை பார்த்தா அப்பப்பா அதற்கு கோடி கண்கள் வேண்டும். அவங்க எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பஜனை பாடல்கள் பாடுறாங்க. அந்த பாடலெல்லாம் கேட்கும்போது முருகரே அப்படியே முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பாடி முடிச்சுட்டா உடனே அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க. பாடிக்கிட்டே இருந்துடாமல் ஒருத்தலே பாட்டு பாடி ஒருத்தலையே ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் மாற்றி 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 பாட்டு பாடுறாங்க. அந்த வேல் அபிஷேகம் முடிகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 10-12 பேராவது அடுத்தடுத்த பாடல்களை பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அரோகரா 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 அந்த அடுத்தடுத்து அந்த பாட்டுக்கான பின் உச்சரிப்பை நம்ம உச்சரிக்கும் போது முழு மனசுமே நம்மளுடைய மனசு ஃபுல்லாகவே அந்த வேல் மேலே தான் இருந்தது. எனக்கு அந்த பாடை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அந்த மணி சவுண்டு பாடலை ஃபுல்லாக ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க மணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் என்னாடி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இங்கே இப்படி வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்களா
அபிஷேகம் பண்ணி ஊஞ்சலில் முருகரை இந்த வேலை வச்சு ஆட்டுவாங்களாம். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது அடுத்தடுத்துல போய் முருகருடைய அபிஷேகத்தை வந்து பார்க்கணும்னு. ஆனால் வந்து எப்படி நடந்து போகிறது, நம்மளால தான் கால் வலி இருக்கே அப்படின்ட்டு, இதுவே நம்ம இவ்வளோ பாடுபட்டுட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப, அதாவது அடுத்த தடவை எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க முருகா அப்படின்ட்டு வேணுக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கோம். நல்லா அவங்க பண்ணுற ஒவ்வொரு அபிஷேகமே பார்த்திங்கன்னா முறையாக பண்ணுறாங்க. ரொம்ப அதுக்கான நம்ம பண்ணுறதெல்லாம் எனக்கு என்னமோ நம்ம பண்ணுறதெல்லாம் சும்மா பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவங்க வந்து 49 வருஷமாக வந்து இப்படி வந்து பாத யாத்திரையாக போகிறாங்களாம். அவங்க வந்து அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வயதானவர்கள் நிறைய பேர் வந்து நடந்தாங்க. அவங்க பாட்டு பாடும்போதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேலை அலங்காரத்தை பார்த்திங்கன்னா எப்பா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதில் வைக்கிற எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்பு பகுதியை தான் சொருகுவோம். ஆனால் வந்து அவங்க அப்படி சொருகலை. இடையில வந்து அந்த பழத்துக்கு நடுவில் இதுக்குன்னு ஒரு சின்ன ஆணி வச்சுருந்தாங்க. அதை வச்சு அழகாக கிழித்து அதை வந்து அந்த வேல் மேலே சொருகி அந்த வேலுக்கு ஒரு கிரீடம் வச்சுருந்தாங்க பாருங்கள். முருகா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அது அவருக்கு ஒரு கொடை, அப்புறம் சாப்பாடு, அதாவது மத்தியானம் வந்து அன்னதானம், காலையிலேயும் அன்னதானம் பண்ணாங்க, மத்தியானமும் அன்னதானம் கொடுத்தாங்க. அந்த அன்னதானத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி தீபாரணையெல்லாம் காட்டி வந்தவங்க எல்லாரும் வந்து கும்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய பயணம் வந்து மீண்டும் மீண்டும் தொடரணும், எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை அவங்க கொடுக்கணும்னு மனதார முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு நானும் தங்கச்சியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம்.